ஹாய் கேஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட் ஃபிக்ஷன் ஃப்ரம் சவுத் இந்தியாவில் செகண்ட் ஸ்டோரி, அதாவது கன்னட லாங்குவேஜில் இருக்க செகண்ட் ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டோரி நேம் என்ன அப்படின்னா சீமந்தா. இது எழுதுனது யார் அப்படின்னா ஹெச் நாகவேணி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஆர்த்தரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க எப்போ பானாராங்க அப்படின்னா 1962 பானாராங்க. கர்நாடகாவில் இவங்க வந்து கோணக்கட் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து பானாராங்க. நெக்ஸ்ட் இவங்களோட ஒர்க்ஸ்ன்னு பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் 2 ஒர்க் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நாக்கானே நீரு. இது வந்து கன்னடத்தில் இருக்குது. இதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா த பாத் ஆன் தி 4th டே. இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஆந்தாலஜியில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1997. நெக்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா காந்தி பண்டா, அதாவது காந்தி அரைவ்ஸ்னு அர்த்தம். இது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1999. இந்த 2 ஒர்க்குக்குமே இவங்க வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து கொல்கத்தாவில் இருக்க நேஷ்னல் லைப்ரரியில் இந்தியன் நேஷ்னல் பிப்ளியோகிராஃபி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அசிஸ்டன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரெசண்டில் அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னா கனடா யூனிவர்சிட்டி கேம்பியில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து அசிஸ்டன்ட் லைப்ரரியனாக இருக்காங்க. இப்போ வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சீமந்தா, இந்த டைட்டில் வச்சே இந்த ஸ்டோரி எதை பேஸ் பண்ணதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சீமந்தம் செரிமனி பற்றி தான், அதாவது வளகாப்பு செரிமனி பற்றி தான் இந்த ஸ்டோரி இருக்கும். இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர் யார் அப்படின்னா சீதா. இது வந்து ஒரு சீதாங்கிறது வந்து ஒரு சின்ன பொண்ணு. இந்த பொண்ணுக்கு வந்து அந்த சீமந்தம் செரிமனி அப்படிங்கிறது மேலே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அது எப்படி இருக்கும், நிறைய பேர் சொல்லி இந்த பொண்ணு கேட்டிருக்கோம். அதனால் வந்து அந்த சீமந்தம் செரிமனி நான் போய் அட்டன் பண்ணியே ஆகணும், அதை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோரியில் வந்து சீதா அவங்களோட ஃபேமிலி எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு புவர் ஃபேமிலி, கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா கலவரா அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்து சீதாவும் அவங்க ஃபேமிலியும் ஒரு சீமந்தம் செரிமனி அட்டன் பண்ணுறதுக்கு கிளம்புற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். யாரோட சீமந்தம் அப்படின்னா சீதாவோட அத்தையோட சீமந்தம், அதாவது சீதாவோட அப்பாவோட தங்கச்சியோட சீமந்தம். இப்போ வந்து இப்படி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது சீதா அவங்க அப்பாவோட ரைட் ஹேண்டை பிடிச்சிட்டு நடக்கும்போது அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இவளுக்கு ஓவராக எக்ஸைட்மெண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம காதலியே கேட்டு இந்த சீமந்த செரிமனியை நம்ம ஃபஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பயங்கரமான சந்தோஷம். இன்னொன்று என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா யார் யார் சீமந்தத்தோட கதையோ நான் கேட்டிருக்கேன், இப்போ என்னோட சொந்த அத்தையோட சீமந்தத்துக்கு வந்து நான் போக போகிறேன்னு சொல்லிட்டு அது இன்னும் சந்தோஷம் அவளுக்கு. சீதா அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணுக்கு சீமந்த செரிமனியை நினச்சி எதுக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் முன்ன சொன்ன மாதிரியே இவங்க வந்து ஒரு புவர் ஃபேமிலி அப்படிங்கும்போது எந்த ஒரு சீமந்தம் செரிமனியும் அவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இவ வந்து மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது அந்த பொண்ணோட சீமந்தத்தில் இவ்வளோ பிளேட்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க, வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்கன்னு சீதா கேட்கும்போது அவளுக்கு வந்து ஒரு லக்ஸூரியஸான எக்ஸைட்மெண்ட். நம்ம இதுவரையிலும் பார்க்காத ஒரு விஷயத்த வந்து இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் அவளுக்கு. அது நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட். இப்போ வந்து அவங்க அம்மாட்ட அடிக்கடி போய் கேட்பாளாம், இந்த மாதிரி சீமந்தம் செரிமனிக்கு வந்து நீ கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவாளாமா. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ சீமந்த செரிமனியே பார்த்ததே இல்லையா, பொய் சொல்லாத, என்னோட சீமந்தத்தப்ப நீ என் வயிற்றுல தான் இருந்தா உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணுவாங்களாமா அவளை. இப்போ வந்து சீதாவோட நெய்பரு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சீமந்தம் செரிமனி அப்படின்னா ஒரு ப்ரெக்னென்ட் உமனை உட்கார வச்சு அந்த உமனுக்கு வந்து என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் முன்னாடி வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது சீதாவுக்கு வந்து காதில் தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குமா. அதே சமயம் வந்து அவள் வாயில் வந்து எச்சு உரிமை. ஏன் அப்படின்னா இது வரல அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் வந்து அவள் பார்த்ததே கிடையாது. அப்படிங்கும்போது அவள் இமேஜினேஷன்லேயே நிறைய நினச்சிக்கிறா. ஸோ இவளுக்கு வந்து க்யூரியாசிட்டி சரி எக்ஸைட்மெண்ட்டும் சரி அவ்வளோ அதிகமாகுது. அந்த எக்ஸைட்மெண்ட்ல என்னவா மாறுது அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட வந்து நிறைய கொஷின்ஸாக மாறுது. என்னென்ன கேட்குறா அப்படின்னா சீமந்தம்னா ஃபஸ்ட்டு என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா வந்து சீமந்தம் அப்படின்னா ஆசை, அந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து என்னென்ன சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கோ அதெல்லாம் செஞ்சு தரது தான் சீமந்தம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவளோட கொஷின்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. என்னது எப்படி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, ஏன் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்கன்னு கேட்குறா. இது எல்லாத்துக்கும் சீதாவோட அம்மாவும் பொறுமையாக பதில் சொல்லிகிட்டே வராங்க. இவளோட கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அரிப்பு நோய் இருக்கு இல்லையா, ஒரு டைம் நம்ம சொரிஞ்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் சொரிய தான் தோணும். அந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டு அதுக்கு பதில் வந்துருச்சுன்னா அதுலேருந்து இன்னொரு புது கொஷின்ஸ் எல்லாம் நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பாளாமா. எந்த அளவுக்கு இவளோட கியூரியாசிட்டி போகுது, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமில் இவளோட மைண்ட் போகுது அப்படின்னா அவங்க அம்மாட்ட இப்போ என்ன கொஷின் கேட்குறான்னா நான் எப்போ ப்ரெக்னென்ட் ஆவேன், எனக்கு எப்போ சீமந்தம் வைப்பீங்க அப்படின்னு வந்து கேட்குறாளாமா. அப்போ அவங்க அம்மா வந்து தலையில் ஒரு கொட்டு கொட்டிட்டு நீ இனிமேல் எந்த கொஷினும் கேட்காத என்கிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த சின்ன பொண்ணோட மைண்டு ஃபுல்லாகவே சீமந்தம் செரிமனி, அந்த ப்ரெக்னென்சி, அவங்க சொல்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன், அந்த வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் அவன் மைண்டு ஃபுல்லாக இருக்குது.
இப்போ வந்து அவங்க ரெடி ஆயிட்டாங்க. இப்போ சீதா வந்து மிஷ்கித் மோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்ல வந்து உட்காந்துட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க போற வழியில உதயவரா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜ் கிராஸ் பண்றாங்க. அந்த அந்த மூமெண்ட்ல அந்த பிரிட்ஜுக்கு சைட்ல வந்து ஒரு ரிவர் இருக்கும். அந்த ரிவர் சைட்ல வந்து நிறையா கொக்கு நாரைலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒயிட் கிரேன்ஸ் எல்லாம் நிறைய உட்காந்துட்டு இருக்கு. ஸோ இது வரலும் அவளோட சீமந்தம் அந்த அந்த நினப்பு வந்து ஜஸ்ட் ஒரு மூமெண்ட்டுக்கு வந்து டைவேட் ஆகுது அந்த கொக்கு அந்த நாரையெல்லாம் பார்க்கறதுனால. அதுவும் கொஞ்ச நேரம் தான், டக்குன்னு அவ மறுபடியும் இந்த சீமந்த செரிமனியோட இமேஜினேஷனுக்கு வந்துடுறா. என்ன இமேஜின் பண்றா, என்ன வந்து நினைச்சு பார்க்கறா அப்படின்னா, அவளோட ஃப்ரெண்டு நேம் என்ன அப்படின்னா ரேவதி. அவ வந்து அவங்களோட ஆண்டோட செரிமனிக்கு போயிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷனை வந்து இவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சு பார்க்கறா. இவன் சீதாவோட ஃப்ரெண்டு ரேவதி சொன்ன அந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, ரேவதி அவங்களோட ஆண்டோட சீமந்தம் செரிமனியை அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்போ இவ இவ அட்டன் பண்ணிட்டு அங்கிருந்த ஸ்வீட்லாம் சிலது எடுத்துட்டு வந்து ஸ்கூல்ல வந்து சீதா கிட்டயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கொடுக்குறா. கொடுத்துட்டு என்ன சொல்றா அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சீமந்தம் செரிமனிக்கு போனோம். அங்கே வந்து எங்கள் ஆண்ட்டை உட்கார வச்சு அவங்க முன்னாடி நிறைய பிளேட்ஸ் வச்சு நிறைய ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய ஸ்வீட்ஸ் டைப்ஸ் நேம்ஸ்லாம் சொல்கிறா. நெக்ஸ்ட் வந்து அந்த செரிமனியில் ஒரு ஒரு பர்டிகுலரான ஒரு எபிசோடு இருக்குது. அதாவது பர்டிகுலரான ஒரு மூமெண்ட்டை சொல்கிறா. என்ன அப்படின்னா பாயில்டு எக் எபிசோட்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்களோட செரிமனியில் வந்து கடைசியாக அந்த செரிமனி முடியும் போது பாயில்டு எக் கொண்டு வருவாங்க. அந்த ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாயில்டு எக்கை அவங்களுக்கு பிடிச்ச ஒரு குழந்தைங்களுக்கு 2 குழந்தைங்களுக்கு இல்லை 3 குழந்தைங்களுக்கு வந்து தரணுமாமா. அப்படி வந்து அந்த மூமெண்ட் வரும்போது ரேவதியோட ஆண்ட் யார் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரேவதியும் ரேவதியோட பிரதரையும் சூஸ் பண்ணி அந்த பாயில்டு எக் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ரேவதி வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறா, இந்த மாதிரி எங்கள் அத்தை வந்து எனக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க, என்னையும் கூப்பிட்டு தான் அந்த முட்டை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ப்ரௌடாக சொல்லிட்டு இருப்பா. இப்போ வந்து சீதாவுக்கு என்ன அப்படின்னா, அவள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்தது என்ன, வேற ஏதாவது ஸ்வீட் என்னென்ன அப்படின்னா ரவா லட்டுவும் சுகர் கோட்டட் கிரவுண்ட்நட்ஸ் கடலை மிட்டாய் இருக்குல்ல, அதெல்லாம் தான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பா. இப்போ சீதாவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரேவதி வந்து நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவள் வந்து அவங்க ஆண்ட் கொடுத்த பாயில்டு எக்ஸை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணாமல் இந்த ரவா லட்டு தான் நமக்கு கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறா. அந்த ரவா லட்டு வந்து விண்டோ வழியே தூக்கி போட்டுருவா. இந்த ரேவதியோட ஆண்டோட அந்த சீமந்த செரிமனி எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா பஜ்பி அப்படிங்கிற ஒரு ஊரில் நடந்திருக்கும். சீதாவுக்கு வந்து ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரேவதி அவங்க ஆண்ட் வந்து அவளுக்கு ஸ்பெஷல் மூமெண்ட்டில் கொடுத்த அந்த பாயில்டு எக் அவ கூட ஷேர் பண்ணாமல் இந்த ரவா லட்டு தான் நமக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அதனால் அவளுக்கு அந்த ஸ்வீட்டு பிடிக்காம தூக்கி போட்டுருவா. இப்போ சீதாவோட மைண்டில் ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த பாயில்டு எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அவளோட அந்த கியூரியாசிட்டி வந்து அந்த பாயில்டு எக்ஸ் மேலே போயிடுச்சு. இப்போ வந்து அவங்க அம்மாட்ட போய் சில டைம்லாம் கேட்பாலாம், எனக்கு வந்து பாயில்டு எக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குமா, வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து அவ்வளோ முட்டை சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ பணக்காரங்களாம் கிடையாது, நம்ம லேண்ட் லார்ட்ஸ் எல்லாம் கிடையாது, நம்ம வந்து சாதாரண ஏழைங்க, முட்டையில சாப்பிட்ற அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்களாமா. இப்போ இவ என்ன நினைப்பா அப்படின்னா, இவங்க வீட்டு பக்கத்தால் ரேம்பா ஸ்டோடி ஷாப்னு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து சக்கன்னா சீனா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து டெய்லியும் எக்ஸை பாயில் பண்ணி டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாராம். இப்போ சீதா அதை பார்க்கும்போதெல்லாம் அவங்க அம்மாட்ட வந்து இது வாங்கி கொடுங்கன்னு கேட்பாளாம். ஆனால் அவங்க அம்மா வந்து இவளை திட்டிடுவாங்களாமா. ஸோ இவ வந்து அந்த பாயில்டு எக்ஸை வந்து கேட்காமையே விட்டுருப்பா. இதெல்லாம் வந்து சீதாவோட மைண்டில் இப்போ அந்த பைக்கில் போகும்போது ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரேவதி சொன்னது, அவங்க அம்மா வந்து பாயில்டு எக்ஸ் கேட்கும்போது திட்டினது, அதெல்லாம் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. இப்போ சீதாவுக்கு என்ன அப்படின்னா, ரேவதி அவங்க அத்தையோட சீமந்தம் செரிமனி போயிட்டு வந்துட்டு ஒரு 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 விஷயத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணான். இப்போ சீதா என்ன அப்படின்னா அவளோட சொந்த அத்தையோட சீமந்தத்துக்கு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட் ஆறா. சீதாவோட அத்தையோட நேம் என்ன அப்படின்னா ஜானகி. இப்போ வந்து இதெல்லாம் நினச்சி முடிச்சுட்டு சீதாவுக்கு என்ன அப்படின்னா எப்போ நம்ம போய் ரீச் ஆவோம், எப்போ நம்ம போய் அந்த செரிமனியை பார்ப்போம் அப்படின்னே தான் இருக்குது. ஸோ அவங்க அப்பாட்ட என்ன கேட்குறா அப்படின்னா, நம்ம எப்போ கலவராவுக்கு ரீச் ஆகுவோம், நான் எப்போ போய் ஜானகி மாமியை வந்து போய் பார்த்து ஹக் பண்ணுவேன், எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்டில் வந்து கேட்டுகிட்டே இருக்கா. நெக்ஸ்ட் இவளுக்கு என்ன அப்படின்னா, எப்படி ரேவதியோட அத்தை அவளை சூஸ் பண்ணி அந்த பாயில்டு எக் கொடுத்தாங்களோ, எப்போ வந்து என்னது நம்ம ஜானகி மாமியும் என்னை கூப்பிட்டு வந்து என்னை முன்னாடி நிற்க வச்சு அந்த பாயில்டு எக்ஸ் கொடுப்பாங்க, ஸ்வீட்ஸ் எல்லாம் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க, எப்போ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கியூரியாசிட்டியில் இவ இருக்கா. இப்படி அவ நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க அம்மா கொடுத்த வார்னிங் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா,
இது அவங்க வீட்ல ரெடி ஆயிட்டு இருக்கும்போது சீதா கிட்ட அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, "நீ வந்து அந்த அந்த செரிமனிக்கு போன அப்படின்னா, ஜானகி மாமி உன்கிட்ட பேசினா மட்டும் நீ பேசு. நீ பாட்டுக்கு தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காத. யாராச்சும் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு குடுத்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வேண்டான்னு சொல்லு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க குடுத்தாங்கன்னா வேணா வாங்கி சாப்பிடு. அவங்க ஃபர்ஸ்ட்டு குடுக்கும்போதே வாங்கி சாப்பிட்றாத. ஏதோ 4 நாள் பட்னியா கிடந்த மாரிக்குது. எல்லாத்தையும் குடுக்குறது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு பயங்கரமான அட்வைஸ் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் சீதா நெனச்சு பார்க்குறா. இப்படி அவங்க அம்மாவ குடுக்குற வார்னிங் ஒவ்வொன்னுக்கும், சரிம்மா, சரிம்மா" அப்படின்னே சொல்லிட்டே இருக்கிறா. இப்படி அம்மாவும், பொண்ணும் பேசிட்டு இருக்கும்போது, சீதா விண்டோ வழியா அவங்க அப்பாவ பார்க்குறா. இப்ப வந்து ஸ்டோரி எங்க போகுது அப்படின்னா, அவங்க சீதாவோட அப்பாவோட பாஸ்ட்டுக்கு போகுது. அதாவது பிரசன்ட்ல சீதா இப்ப பைக்ல போயிட்டு இருக்கா. கலவராவுக்கு வந்து போயிட்டு இருக்கா. அவ மைண்ட் ஃபுல்லா பாஸ்ட் நெனச்சு பேசிட்டு இருக்கா. அந்த பாஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்டோரி வந்து பாஸ்ட்டுக்கு போகுது. அதாவது சீதாவோட அப்பா ஸ்டோரி. சீதாவோட அப்பாவோட பேர் என்ன அப்படின்னா கோபால கனிகா. இவருக்கு மொத்தம் 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. 2 பேருமே மேரேஜ் ஆற வயசுல இருக்காங்க. அந்த டைம்ல வந்து இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இறந்துருவாங்க. ஸோ 2 சிஸ்டர்ஸையும் இவர் தான் டேக் கேர் பண்ணிப்பாரு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் சிஸ்டர் பேர் என்ன அப்படின்னா சுமதி. செகண்ட் சிஸ்டர் பேர் என்ன அப்படின்னா ஜானகி. ஓகேவா? இப்போ வந்து கல்யாணம் ஆற வயசுல இருக்கானா கல்யாணம் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் சிஸ்டர் சுமதி வந்து யாருக்கு மேரேஜ் பண்ணி குடுப்பாங்க அப்படின்னா, ஜொகாட்டி அப்படிங்கிற ஊர்ல இருக்க தாபு கனிகா அப்படிங்கிற ஒரு பர்சனோட பையன் கேசவாவுக்கு தான் சுமதியை கல்யாணம் பண்ணி தருவாங்க. எப்படி மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்னா ஃபினான்ஷியலா இவங்க லோ தானே. ஸோ சீதாவோட அப்பா அவங்க அம்மாவோட ஜுவல்ஸ் எல்லாம் வித்து லோன்லாம் எடுத்து சுமதிக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள் ஆயிருது. இப்போ சீதாவோட அப்பா எங்க ஒர்க் பண்றாரு அப்படின்னா ஒரு குடோன்ல ஒர்க் பண்ணுவாரு. அங்க அந்த குடோன்ல ஒர்க் பண்ணி இவருக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஆஸ்துமா வந்திருக்கும். ஸோ இவர் சம்பாதிக்கிற ஹாஃப் சேலரி வந்து இவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கும், மற்ற ஹாஃப் சேலரி வந்து இவர் வீட்டை நடத்துறதுக்கும் போயிடும். ஸோ இப்போ வந்து செகண்ட் சிஸ்டரும் மேரேஜ் ஆகிற வயசுல தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த செகண்ட் சிஸ்டர் வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு பேர்டனாக மாறிடுறாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப வந்து வீட்ல நடத்துறதுக்கும் சரி, அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்குமே எல்லா காசும் போகும்போது, இவங்களுக்கு வந்து எப்படி கல்யாணம் பண்றதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான கஷ்டத்துல இருப்பாங்க. அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் சிஸ்டர் சுமதி இருக்காங்க இல்லையா? அவங்களோட ஹஸ்பண்ட் கேசவா வந்து ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் கொண்டு வருவாரு. என்ன அப்படின்னா, ஒரு ரிச் ஃபேமிலி வந்து ஜானகிய வந்து பொண்ணு கேட்கறாங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, செகண்ட் ஒய்ஃபா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து சீதா அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கொஞ்சம் கூட ஹெசிடேட்டே இல்லாம ஓகேன்னு சொல்லிருவாரு. ஏன் அப்படின்னா, செகண்ட் ஒய்ஃப் அப்படி இருக்கும்போது கம்மியா தான் நகை போட்டாலே போதும்ன்னு சொல்லிருவாங்க இல்லையா? ஸோ வந்து எனக்கு ஓகே தான் அப்படின்னு இவரு சொல்லிடுறாரு. ஆனா ஜானகிக்கு வந்து இது பிடிக்கவே இல்ல. என்ன நான் வந்து 2வது ஒய்ஃபா போணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரியா வேண்டான்னு சொல்றாங்க. நாள் போக போக அந்த செகண்ட் ஒய்ஃபா கேட்டாங்க இல்லையா? அவங்க வந்து எவ்வளோ பணக்காரங்க, எவ்வளோ பிரஸ்டீஜான ஃபேமிலின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி ஜானகி வந்து அவளோட மனச வந்து மாத்திக்கிறாங்க. மேரேஜும் ஆயிருச்சு. ஜானகி வந்து ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு லைஃப்க்குள்ள வந்து போயிடுறாங்க. இப்போ வந்து ஜானகிக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆயிருது. கோபாலா வந்து ஆடி மாசம் பொண்ணு அழைப்பாங்க இல்லையா? சரி பொண்ணு அழைச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஜானகி வீட்டுக்கு போறாங்க. அப்போ வந்து ஜானகி வந்து நான் அந்த வீட்டுக்குலாம் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ அவங்க லக்ஸூரியஸா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ என்னால அந்த வீட்லலாம் வந்து இருக்க முடியாது. இவ்வளோ பெரிய வீட்ட விட்டு என்னால எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இது வந்து கோபாலாவுக்கு ஒரு மாரி கஷ்டமா போயிருது. இவரு வந்து எதுவும் சொல்லாம அங்கருந்து வந்துர்றாரு. அதுக்கப்புறம் ஜானகி வீட்டுக்கு இவரு போகவே கிடையாது. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் செகண்ட் டைம் இவரு எதுக்காக போறாரு அப்படின்னா, இந்த சீமந்தத்துக்கு தான் போறாரு. இப்படி வந்து இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இப்ப கோபாலாவுக்கு இப்ப பிரசன்ட்ல என்ன அப்படின்னா, அவங்க சிஸ்டரோட போஸ்ட் டெலிவரி எக்ஸ்பென்சஸ்லாம் என்னவா இருக்கும்? ஏன் அப்படின்னா, பொண்ணோட குழந்தையோட செலவெல்லாம் பொண்ணு வீட்ல இருந்து தானே பார்த்துக்கணும். ஸோ அது என்னென்ன செலவு இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம சீதா மைண்ட் ஃபுல்லா அந்த செரிமனி பத்தி இருக்கு. அந்த பாயில்டு எக்ஸ் பத்தி இருக்கு. அவங்க அத்தை ஜானகி வந்து எப்படி இருப்பாங்க? அவங்க வீடு எப்படி இருக்கும்? அந்த ஸ்வீட்ஸ் அந்த அட்டென்ஷன் மட்டும் தான் இவர் மைண்ட் ஃபுல்லா இருக்கு. இப்ப வந்து ஜானகியோட வீட்டுக்கு எல்லாரும் போயிட்டாங்க. கோபாலா, சீதா, அவங்க ஒய்ஃப் எல்லாம். இப்ப வந்து அவங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது, சீதா பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆறா. ஏன் அப்படின்னா, "அவ்ளோ பெரிய வீடு அங்க இருக்கு. இவ்ளோ பெரிய வீடா? இது வந்து நம்ம ஃப்ரெண்டு ரேவதி சொன்னதோட பெரிய வீடா இருக்கேன்னு" சொல்லிட்டு ஒரு மாரி ரொம்ப எக்ஸைட் ஆறா. இப்ப வந்து அவங்க அந்த வாசல்ல இருந்து வராண்டா போறாங்க. அங்க வந்து அந்த ஜானகியோட ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா? அவங்க அவங்க வந்து இவங்கள ரிசீவ் பண்றாங்க. "வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்றாங்க. இப்ப வந்து சீதாவோட கண்ணு ஃபுல்லா அவங்க அத்தைய தேடுது. எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா தேடுறா. ஆனா எங்கேயும் இல்ல. இப்ப அவங்க அப்பா வந்துட்டு, "நீ கொஞ்ச நேரம் இங்க உட்காரு. அந்த வராண்டால வந்து உட்காரு. அவங்க வருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி அவள உட்கார வைக்கிறாங்க.
இவ்வளோ நேரம் அவளோட அத்தையை தேடிட்டு இருந்த சீதாவுக்கு டக்குன்னு அட்டென்ஷன் வந்து ஷிஃப்ட் ஆகுது யார் மேலே அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த லேடிஸ் மேலே. ஏன் அப்படின்னா இவங்க வந்து லக்ஸூரியஸ் ஃபேமிலிலேயே, அப்போ அவங்க இன்வைட் பண்ண ஆளுங்களும் கொஞ்சம் லக்ஸூரியஸாக இருக்க மாதிரி தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த லேடிஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய ஜரி சாரீஸ் போட்டிருக்காங்க, நிறைய கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் உள்ளே பேசிட்டு இருக்கிறத இவ பார்க்குறா. அதுலேயும் பர்டிகுலராக ஒரு விமனை வந்து இவ பார்க்குறா. அவங்க வந்து ரெட் ஜரி சாரி போட்டிருக்காங்க. அவங்க கழுத்து ஃபுல்லாக கோல்டு நெக்லஸ் போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது சீதாவுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம வந்து மாடு கழுத்துல போட்டிருப்போம் இல்லையா, அதாவது மாட்டு வண்டி போகும்போது மாடு கழுத்துல போட்டிருப்போம் இல்லையா செயின், இல்லை வந்து கயிறு கட்டியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவ்வளோ ஹெவியான கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்லாம் அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இப்படி அவ பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் சரி நம்ம அத்தை எங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறா. நெக்ஸ்ட் அந்த வீடெல்லாம் பார்க்குறா. அந்த வீடு வந்து நிறைய வித்தியாசமா இருக்கு. ரொம்ப பெரிய வீடா இருக்கு. நிறைய ஃபர்னிச்சர்லாம் இருக்கு. ரொம்ப கிளீனா இருக்கு. அதெல்லாம் பார்த்து இவ வந்து எக்ஸைட் ஆயிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது இவ வந்து உள்ள போய் நம்ம அத்தையை ஸ்ட்ரெயிட்டா பார்த்துடலாமா, உள்ள போய் எல்லாத்தையும் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு தோணுது. ஆனா வந்து அவங்க வீட்ல அவங்க அம்மா ஏற்கனவே வார்னிங் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இவ நினைச்சு பார்த்துட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. இப்போ வந்து சீதா என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, அவங்க ஆண்ட் எப்படி இருப்பாங்க, வீடே இவ்வளவு பெருசு இருக்குன்னா நம்ம அத்தை எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறா. நெக்ஸ்ட் இந்த பாயில்டு எக் நினைக்கிறா. நெக்ஸ்ட் ரேவதி சொன்னதெல்லாம் நினைக்கிறா. இப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க அத்தை வந்து வெளியே வராங்க ரூமை விட்டு. இப்போ வந்து அவளுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிருது. அவங்க அப்பாட்ட என்ன கேட்குறா அப்படின்னா, நான் போயிட்டு ஜானகி மாமி கிட்ட பேசிட்டா, நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கேட்கும்போது, இல்லை இல்லை நீலாம் அங்கே போக வேண்டாம், அவங்க வந்தாங்கன்னா அவனை பார்த்தாங்கன்னா அவங்களே உன்னை ஹக் பண்ணுவாங்க, நீ வெயிட் பண்ணு சீதா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஆனா வந்து ஜானகி வெளியே வந்ததுலேருந்து அவங்க அண்ணாவை வந்து பார்க்கவே இல்லை. இவங்க பக்கம் வந்து மூஞ்சு கூட திருப்பவே இல்லை. அதாவது பார்த்தும் பார்க்காத மாதிரி ஜானகி வந்து இவங்களை இக்னோர் பண்றா. இவங்களை இக்னோர் பண்ணிட்டு அவ யாரு கூட சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த ஜரி சாரீஸ்ல நிறைய விமன் இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட நல்லா சந்தோஷமா பேசுறா. ஆனா இவங்களோட சொந்தம் இவங்க அண்ணா வந்திருக்காங்க, அதெல்லாம் இவ கண்டுக்கவே கிடையாது. அவங்க யாரோ மாதிரி அவங்களெல்லாம் இக்னோர் பண்றா. இப்படி ஜானகி வந்து இவங்களை இக்னோர் பண்றதை வந்து பார்த்துட்டு கோபாலாவுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் சீதாவால கண்ட்ரோலே பண்ண முடியல. அத்தை வந்துட்டாங்க, நான் அத்தை கிட்ட போய் பேசணும், அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க அப்பாவுக்கு கேட்டுட்டே இருக்கா, நான் போகவா போகவா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா வந்து இவர் என்ன சொல்லிடுறாருன்னா, சரி நீ போய் அத்தையை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. சீதா ஓடி போய் அவங்க அத்தையை வந்து ஹக் பண்ணிக்கிறா. இப்போ வந்து சீதாவை பார்த்துட்டு ஜானகி என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லாம, எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம, எப்போ வந்தீங்க, அப்பா எங்க அப்படின்னு கேட்குறா. இப்போ வந்து சீதா வந்து அவங்க ஃபாதர் கை காட்டி அப்பா அங்கதான் இருக்காருன்னு சொல்றா. இப்போ ஜானகியும் தூரத்துல இருந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்மைல் சிரிச்சுட்டு எதுவுமே பேசவே இல்லை. மறுபடியும் அந்த ஜரி சாரீஸ் போட்டிருக்க அந்த அந்த லேடிஸ் கிட்டயே பேசிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வந்தது அவர் ஜானகிக்கு வந்து பிடிக்காத மாதிரியே ஒரு எக்ஸ்பிரஷனோடயே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சீதாவுக்குமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா அவங்க அப்பா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நம்ம வந்து ஜானகி மாமி வந்தாங்க அப்படின்னா உன்னைய கட்டி பிடிச்சி உன்னைய வந்து கொஞ்சுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. ஆனா வந்து ஜானகி வந்ததும் சீதாவை பார்த்ததும் அவங்க ஹக் பண்ணதும் அவளோட கையை எடுத்து விட்டுட்டு, எங்க எப்போ வந்தீங்க, அப்பா எங்க, அதை மட்டும் கேட்டுட்டு அங்கிருந்து போயிருப்பாங்க. இப்போ வந்து சீதாவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அப்பா வந்து இப்படிலாம் சொன்னாங்க, ஆனா நம்ம அத்தை வந்து இப்படிலாம் பண்ணவே இல்லையே, அவங்க நம்மள வந்து அவாய்ட் பண்ற மாதிரி போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவா. இப்போ வந்து சீதா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அவங்க அப்பாட்ட போய் அழ ஆரம்பிக்கிறா. இப்போ அவங்க அப்பா வந்து எப்படி கன்சோல் பண்றதுனே தெரியாம ஒரு மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸா நிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, தன்னோட கூட பிறந்த தங்கச்சியுமே தன்னை இக்னோர் பண்ணிட்டு போகும்போது இந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்லெஸ்ஸா நிக்கிறாரு. ஆனா வந்து ட்ரை பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜானகி மாமி இப்போ உள்ள போயிட்டு பிரைடு மாதிரி ரெடி ஆயிட்டு வருவாங்க, ஜரி சாரி எல்லாம் கட்டி நிறைய கோல்டு ஜுவல்லரி எல்லாம் போட்டு வருவாங்க, நிறைய ஃபிளார்ஸ் எல்லாம் வச்சுட்டு வருவாங்க, வந்ததும் உன்னை ஹக் பண்ணி அவங்க கூட போட்டோலாம் எடுத்துப்பாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்சோல் பண்ற ட்ரை பண்றாரு. ஆனா சீதா வந்து கன்வின்ஸே ஆகல. அவளுக்கு என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி ஜானகி மாமி சந்தோஷமாலாம் என்னை ஹக் பண்ணி என்னை வந்து கொஞ்சவே கிடையாது, அவங்க வந்து என்னை இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா அழுந்துகிட்டே இருக்கா. இந்த டைம்ல யார் வராங்க அப்படின்னா, கோபாலாவோட ஃபர்ஸ்ட் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா சுமதி, அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் டாட்டர் கூட வந்து வராங்க. சுமதியோட டாட்டர் பேர் என்ன அப்படின்னா சாரதா. இவங்கெல்லாம் வராங்க. சுமதி வந்து அவங்களோட பிரதரை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு கேட்டுட்டு சீதாவெல்லாம் ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் சிரிச்சு நல்லா பேசுறாங்க. ஸோ சீதாவுக்கு வந்து அவ அழுந்துட்டு இருந்தா இல்லையா, அதுலேருந்து டைவர்ட் ஆகி இப்போ சுமதி ஃபேமிலி அவங்க கூட பேச ஆரம்பிச்சுட்டா. நெக்ஸ்ட் சுமதியோட டாட்டர் இருக்காங்களே சாரதா, இவங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க தானே, சீதாவும் சாரதாவும் விளையாட வந்து போயிட்டாங்க. இப்போ வந்து கோபாலாவும் அவங்க சிஸ்டர் சுமதியும் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா,
வளகாப்பு முடிச்சதும் ஜானகிய வந்து நம்ம வீட்டுக்கு டெலிவரி க்காக கூட்டிட்டு போயிரலாமா? ஏன் ஏன் அப்டின்னா, வளகாப்பு முடிச்சதும் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க இல்லையா? அந்த மாரி நம்ம ஜானகிய கூட்டிட்டு போயிரலாமா? அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்ட் கேட்குறாங்க. இதுக்கு சுமதி என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து அமைதியாவே இருக்க மாட்டியா? நீ அவங்க கிட்ட இருந்து தள்ளியே இரு. நீயே வாய் விட்டு வம்புல மாட்டிக்காத. அவங்க தான் வந்து வெல்த்தியா இருக்காங்க. உன்ன இக்னோர் பண்றாங்கன்னு தெரியுதுல்ல. நீ ஏன் வாலண்டியரா போய் ஏன் ஜானகி விஷயத்துல வந்து மூக்க நுழைச்சிட்டு இருக்கன்னு திட்டுறாங்க. நீ ஏன் போய் ஜானகி கிட்ட இந்த விஷயத்த கேட்டு இன்சல்ட் ஆகாத, நான் அட்வைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சுமதி அவங்க அண்ணாவுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அதாவது அவங்க வந்து லக்ஸூரியஸா இருக்காங்க. அவங்களே பார்த்துப்பாங்க. ஏற்கனவே நீ ஆடி மாசம் கூப்பிட்டதுக்கே ஜானகி வரமாட்டேன்னு சொல்ட்டா, இப்ப வந்து அவளோட டெலிவரிக்கு நீ கூப்பிட்டா அவ வருவான்னு நினைக்கிறியா? நீ வந்து பேசாம அவங்க கிட்ட கேட்காம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, ஜானகிய வந்து அவங்க சிஸ்டர் இன் லா வந்து கூட்டிட்டு வராங்க ஹாலுக்கு. ஃபுல்லா ரெடி பண்ணி கூட்டிட்டு வராங்க. இப்ப வந்து சுமதியோட ஃபேமிலி இப்ப தானே வந்திருக்காங்க. இதுவரையிலும் அவங்க வந்து ஜானகிய மீட் பண்ணல இல்லையா? ஸோ சுமதியோட டாட்டர் சாரதா அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அந்த பொண்ணுக்கு ஜானகி சித்தி தானே. இந்த பொண்ணு என்னன்னு கூப்பிடுது அப்படின்னா, சிக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. தூரத்துல இருந்து பார்த்ததும் ஒரு ஹாப்பில வந்து கத்திர்றா, சிக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சுமதி வேக வேகமா போய் சாரதாவ பின்னாடி இழுத்து, நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப வந்து ஜானகியோட அந்த சீ சீமந்த செரிமனிக்கு வந்து ஜானகி சைடு யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னா, சுமதியும் கோபாலா ஃபேமிலி மட்டும் தான். இப்போ வந்து ஜானகிய உட்கார வச்சு முன்னாடி ஒரு டேபிள் வச்சு இருக்க ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்வீட்ஸோட ஸ்மெல்லு வந்து சாரதாவுக்கும், சீதாவுக்கும் அப்படியே மூக்க தொலைக்குது. இவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க இல்லையா? விளையாண்டுட்டு இருந்தத ஸ்டாப் பண்ணிட்டு, ஜானகி அவங்க அத்தை இருக்கிற இடத்துல நெறைய பேர் இருப்பாங்கல்ல, அங்க போய் நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. இப்ப சுமதி என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடி வந்து சாரதாவ புடிச்சுக்கிறாங்க. "அங்க எங்க போற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சுக்கிறாங்க. சீதா எப்படியோ ஸ்லிப் அவுட் ஆயி, அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஜானகி கிட்ட போயிர்றா. இப்ப வந்து சீதா ஜானகி பக்கத்தாலேயே போய் நின்னுக்கிறா. இப்ப வந்து சீதா வந்து அவங்க அவங்க அத்தை ஜானகி போட்டிருக்க அந்த ஜுவல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கண்ணையே சிமிட்டாம பார்த்துட்டு இருக்கா. "எவ்வளோ அழகா இருக்கு இதெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன யோசிக்கிறா அப்படின்னா, இவன் இது ஜானகி போட்டிருக்க அந்த ஜுவல்ஸ் எல்லாம் அவளோட டீச்சரோட அழகா இருக்காமா. நெக்ஸ்ட் நம்ப அவங்க சீதாவோட அம்மா போட்டு இருக்கிறத நினைச்சு பார்க்குறா. அவங்க அம்மா வந்து சாதாரண ஒரு சின்ன செயின் தான் போட்டிருக்காங்க. அது கம்பேர் பண்ணும்போது இவங்க இவ்வளோ ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே கண்ணையே சிமிட்டாம பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்ப வந்து ஜானகியோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இங்க வந்து இத வைங்க, இந்த ஸ்வீட்ட வந்து இங்க வைங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. அப்ப சீதா வந்து அவரோட கையில போட்டிருக்க மோதிரத்த கண்ண சிமிட்டாம பார்த்துட்டு இருக்கா. இவரு பாரு எவ்ளோ பெரிய மோதிரம் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அத பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அவ முன்னாடி இருக்க அந்த ஸ்வீட்ஸ்லாம் அவளுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்ல. அவங்க அவங்க என்னது ஜானகி போட்டிருக்க ஜுவல்ஸ், அவங்க ஹஸ்பண்ட் போட்டிருக்க அந்த ரிங் அது மட்டும் தான் இவ கண்ணுக்கு தெரியுது. திடீர்னு என்ன அவளுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா, அந்த பாயில்டு எக்ஸ் வந்து ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ரேவதி சொன்னா இல்லையா, அவ ஃப்ரெண்டு சொன்னா இல்லையா, அவங்க அத்தையோட சீமந்தத்துல ரேவதிக்கு தான் இந்த பாயில்டு எக்ஸ் குடுத்தாங்க அப்படின்னா, நம்ப நம்ப ஜானகி மாமியும் நமக்கு தான் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு நெனச்சுட்டே இருக்கா. இப்ப வந்து அவ நெனச்சுட்டு இருக்கும்போது பாயில்டு எக்ஸ் முன்னாடி அங்கெல்லாம் இருக்கால்லையா, ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அங்க வந்து இருக்கான்னு பார்க்குறா. ஆனா அங்க வந்து பாயில்டு எக்ஸ் கிடையவே கிடையாது. இப்ப வந்து சரி அதுக்காக இவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நெறைய பேர் வராங்க. என்னது சீமந்த செரிமனிக்கு என்னென்ன பண்ணுமோ பண்ணிட்டு, அவங்க ஜானகிக்கு வந்து ஸ்வீட்லாம் ஊட்டி விட்டு போறாங்க. இப்ப வந்து சீதாவுக்கு என்ன அப்படின்னா, எல்லாருமே ஸ்வீட்ஸ் மட்டும் தான் ஊட்டி விடுறாங்க. எல்லாம் ஸ்வீட்ஸ் மட்டும் தான் முன்னாடி இருக்கு. எப்ப அந்த பாயில்டு எக்ஸ் கொண்டு வருவாங்க? யார் கொண்டு வருவாங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கா. அது இவளுக்கு முன்னாடி வந்து நெறைய ஸ்வீட்ஸ் வெரைட்டியா இருக்கு. ஷேப்ஸ் வெரைட்டியா இருக்கு. அதெல்லாம் பார்த்து இவளுக்கு ஒரு மாரி, ஐயோ! இதெல்லாம் எப்ப நம்ம சாப்பிடுவோம்? அப்படிங்கிற மாரி பார்த்துட்டே இருக்கா. இப்ப வந்து அ ஜானகியோட ஹஸ்பண்ட் ஒவ்வொன்னா கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாரு. கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து சர்வ் பண்ணிட்டு, இப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப சீதாவுக்கு டென்ஷன் ஆவுது. என்னடா ஸ்வீட்ஸ் சொல்றாங்க, ஃப்ரூட்ஸ் சொல்றாங்க. அந்த பாயில்டு எக்ஸ் மட்டும் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கும்போது, திடீர்னு ஜானகியோட ஹஸ்பண்ட் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்க்கு அப்புறமேட்டி பாயில்டு எக்ஸ் கொண்டு வாங்க அப்படிங்கும்போது, சீதாவுக்கு அப்பாடா ஒரு வழியா சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாரி ஆயிருது. இது சொன்னது யாரு அப்படின்னா, ஜானகியோட ஹஸ்பண்ட் தானே. ஸோ சீதாவுக்கு வந்து அவர் கொஞ்சம் நைஸ் பர்சனா தெரியறாரு. ஏன் அப்படின்னா, யாருமே சொல்லாம இவரு தான் வந்து அந்த பாயில்டு எக்ஸ் கொண்டு வாங்கன்னு சொன்னது. ஸோ இவரு ரொம்ப நைஸ் பர்சனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்துட்டு இருக்கா. இவ என்ன நினைக்கிறா அப்படின்னா,
இந்த வீட்ல வந்து ரொம்ப பவர்ஃபுல் வந்து இவரு தான் நாட்டுக்குது. நம்மளோட ஸ்கூல் மாஸ்டரோட இவர் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா தெரியிறாரு அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கா. அதாவது மத்தவங்கள எல்லாம் ஆர்டர் பண்றாங்க இல்லையா? அதனால வந்து நம்ம ஸ்கூல் மாஸ்டரோட இவர் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருக்கா. இப்ப வந்து அந்த பாயில்ட் எக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஜானகியோட ஹஸ்பண்ட் வந்து அந்த பாயில்ட் எக்ஸ் எடுத்து அவங்க ஒய்ஃப்க்கு வந்து ஊட்டி விடுறாங்க. ஆனா வந்து ஜானகி அத சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறா. இப்ப சீதாவுக்கு என்ன அப்படின்னா, என்னாச்சு நம்ம இது ஜானகி மாமிக்கு? இதே நம்ம வீட்ல இருந்திருந்தா ஒரு மூட்டைய அப்படியே முழுங்கியிருப்பாங்க. இப்ப அவங்க ஹஸ்பண்ட் தரும்போது வேண்டாம் வேண்டாங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாரி வியந்து பார்த்துட்டு இருக்கா. என்னதான் ஆச்சு நம்ம அத்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபோர்ஸா ஊட்டி விட்டுட்டே இருக்காங்க. அது வந்து ஒரு செரிமனி ஒரு ஃபார்மாலிட்டீஸ் மாரி பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்து எல்லாம் சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வந்து சரி பாயில்ட் எக்ஸ் வேணாம் அப்படின்னா, கொஞ்சம் அல்வா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஜானகிக்கு ஊட்டி விடுறாங்க. அத மட்டும் சாப்பிடுறாங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாயில்ட் எக்ஸ வந்து கையில எடுக்குறாங்க. சீதாவுக்கு வந்து அப்படியே ஹார்ட் பீட்ல இன்க்ரீஸ் ஆகுது. சரி இப்ப நம்ம அத்தை நம்மள கூப்பிட்டு தான் குடுக்க போறாங்க. ஏதோ ஒரு 2 குழந்தைங்கள கூப்பிட்டு அத குடுக்கணும். அதுதான் வந்து அந்த செரிமனியோட ரூல்ஸ் அப்படிங்கும்போது, நம்ம அத்தை நம்மள தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான எக்ஸைட்மென்ட்ல அவ ஹார்ட் பீட்லாம் பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஜானகியோட எல்டர் சிஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஃபங்ஷனுக்கு வந்தவங்கள்ல ஏதோ ஒரு 2 குழந்தைங்கள உனக்கு ரொம்ப புடிச்ச 2 குழந்தைங்கள சூஸ் பண்ணி இந்த பாயில்ட் எக்ஸ் அவங்களுக்கு குடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜானகியும் சுத்தி முத்தி எல்லாத்தையும் பார்க்குறா. சரி நம்ம சீதா என்ன நினைச்சிட்டா அப்படின்னா, நம்ம ஜானகி மாமிக்கு வந்து நம்ம தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்து நிக்கிறா. ஆனா ஜானகி அப்பயும் வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கா. இப்ப வந்து சீதா என்ன நினைக்கிறா அப்படின்னா, நம்ம நம்ம ஆண்ட் வந்து நம்மள ஒரு டைம் பார்த்தா கூட போதும். நம்மள குடுத்துருவாங்க. பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி உள்ள வந்து நம்ம விஷ் கேட்போம் இல்லையா? அந்த மாரி வந்து உள்ள மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கா. நம்ம மாமி நம்மள பார்க்கணும், பார்க்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜானகி வந்து இவள சீதாவ பார்ப்பாங்க. ஆனா வந்து இக்னோர் பண்ணிருவாங்க. எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. இப்ப ஜானகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ரெட் சாரி போட்டிருக்க ஒரு வுமன் கையில இருக்க ஒரு சைல்டு கிட்ட வந்து அந்த எக் குடுப்பாங்க. ஆனா அந்த சைல்டுக்கு வந்து அந்த எக் மேல அவ்வளோக்கா எந்த ஒரு ஈர்ப்புமே இருக்காது. அது எங்கேயோ பார்த்துட்டு இருக்கும். அத கூப்பிட்டு குடுப்பாங்க. அத பார்த்ததும் அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, "ச்சீ எனக்கு வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்க மறுபடியும் ஜானகி கிட்டயே தூக்கி போட்டுருது. அப்ப அவங்க அந்த குழந்தையோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் குழந்தைக்கு வந்து முட்டை பிடிக்கவே பிடிக்காது. நீ போய் அவளுக்கு போய் குடுக்குறியே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. இந்த சீதாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா நம்ம பாயில்ட் எக்ஸ்க்காக நாம நின்னுட்டு இருக்கோம். எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு குழந்தைய கூப்பிட்டு குடுத்து, அதுவும் அந்த குழந்தைக்கு வேற அது பிடிக்கலையாமா. இப்படி எதுக்கு நம்ம ஜானகி மாமி பண்ணிட்டு இருக்காங்க? என்கிட்ட குடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா அவ. அந்த குழந்தை தூக்கி போட்ட அந்த எக்கு வந்து ஜானகி பிடிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஜானகி பக்கத்துல இருந்த சீதா இருக்கா இல்லையா? சீதா மேல வந்து அந்த எக்கு விழுந்துரும். அப்ப வந்து அவளுக்கு ஒரு மாரி கஷ்டமாயிரும். ஒரு மாரி அவமானமா ஆயிரும். என்னடா இந்த முட்டை நம்ம மேல வந்து விழுந்துருச்சு. ஏன்னா எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்கல்ல. அப்படிங்கும்போது அவளுக்கு ஒரு மாரி எம்பாரஸ்மென்ட் ஆயிரும். இப்ப அப்படி வந்தா அவளுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருந்தாலும், ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த எக் எங்க விழுந்துச்சுன்னு ஜானகி மாமி பார்க்கறதுக்கு திரும்பும்போது நம்மள பார்ப்பாங்கல்ல அப்படின்னு ஒரு ஹாப்பி இருக்கும் அவளுக்கு. இப்ப வந்து சீதாவையும் அங்கிருந்து எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த முட்டை மேல விழும்போது எல்லாருமே சீதாவ தான் பார்க்குறாங்க. ஜானகி மாமியும் பார்க்குறாங்க. இப்ப வந்து அவளுக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பக்கம் அந்த குழந்தை தூக்கி போட்ட கோவமும் இருக்கு. இன்னொரு பக்கம் சரி அந்த குழந்தையால நம்மள தான் எல்லாரும் வந்து நோட்டீஸ் பண்றாங்க அப்படின்னா, அடுத்த செகண்ட் எக் வந்து நமக்கு தான் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கு சீதாவுக்கு. நெக்ஸ்ட்டு ஜானகி வந்து இப்ப அந்த செகண்ட் பாயில்ட் எக்க வந்து கையில எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு பக்கத்துல சீதா என்ன நினைக்கிறா அப்படின்னா, சரி இது வந்து நமக்கு தான் குடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, எல்லாத்தோட அட்டென்ஷனும் நம்ம மேல தான் இருக்கு அப்படிங்கும்போது நமக்கு தான் குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து நிக்கிறா. ஆனா வந்து ஜானகி யார்கிட்டயும் குடுக்கவே இல்ல. இப்ப சீதா என்ன நினைக்கிறா அப்படின்னா, ஒருவேளை வந்து இவங்க ஏதாச்சும் கையில அந்த எஃகு புடிச்சுட்டு ஏதாச்சும் மந்திரம் கீது சொல்றாங்களா? ஏன் டிலே பண்றாங்க? நான் இங்க தானே இருக்கேன். குடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சீதா நினைக்கிறா. இப்ப வந்து ஜானகி வந்து சீதாவ பார்க்குறா. இப்ப சீதாவுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிருது. நம்ம ஆன்ட் நம்மள பார்க்குறாங்க. அப்ப நமக்கு தான் குடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாரி செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருக்கா. ஆனா வந்து ஜானகி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜானகி அவங்களோட சிஸ்டர் இன் லாவோட டாட்டர். அவங்க எங்கேயோ தூரத்துல இருக்காங்க. அவங்கள வலுக்கட்டாயமா கூப்பிடுங்க அந்த பொண்ண அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து தராங்க. இந்த பொண்ணுமே எனக்கு எக் எல்லாம் வேண்டாம், எனக்கு வேண்டான்னு சொல்லுது. ஆனா அந்த குழந்தையும் ஃபோர்ஸ் பண்ணி இவங்க சாப்பிட வைக்கிறாங்க. இத பார்த்துட்டு சீதாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. ஏற்கனவே ஒரு முட்டை கீழ விழுந்துருந்துச்சு இல்லையா? அந்த கோவத்துல இருந்து அந்த முட்டை காலாலேயே ஸ்மாஷ் பண்ணிட்டு, இனிமேல் எந்த சீமந்த செரிமனியும் எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து நான் எதுக்குமே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட ஓடி போய் என்னது கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறா. இப்ப அவங்க அப்பா என்ன கேட்கறாங்க, அவங்க பொண்ணு அழறதே தெரியாம என்ன கேட்கறாங்க அப்படின்னா, "சீதா நீ வந்து சீமந்தத்த பார்த்துட்டியா? இவ்வளோ நாள் கேட்டுட்டே இருந்த நீ பார்த்துட்டியா ஒரு வழியா?" அப்படிங்கிற மாரி கேட்கற மாரியே இந்த ஸ்டோரிய வந்து முடிக்கிறாங்க.
இந்த ஸ்டோரியை வந்து கன்னடத்துலேருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணது யார் அப்படின்னா மம்தா சாகர் அப்படிங்கிறவங்க தான். இந்த ஸ்டோரியில் வந்து புவர் ஃபேமிலி நெக்ஸ்ட் வெல்த்தி ஃபேமிலிக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒருத்தங்க வந்து புவர் ஃபேமிலியில் இருக்கும்போது எப்படி இருந்தாங்க, டக்குன்னு அவங்கக்கிட்ட பணம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க எப்படி மாறுறாங்க, எப்படி அவங்க ஃபேமிலியோட லவ்லாம் மாறுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.